திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார். ஏன் திரு ராகுல் காந்தி அவருக்கு எனக்கு தெரியலையா? அதே போல் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபா நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றது தான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு. அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதில் எங்க பழனிசாமிக்கு வலிக்குது? அதான் நான் கேட்குறேன். இளைஞர் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா? நம்மளுக்கு ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகியதையற்றவர்கள் இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது.